சிந்திடுறேன் அப்படி கேமரா. வருதா சாய்? வருதா இல்லையா? வருது வருது. ஓடு ஓடு ஓடு. சாய்க்கு அப்படியே தும்பல் வருது வரமாட்டேங்குது, வருது வரமாட்டேங்குது. இல்லை சாய் வருது ஆனால் வரலை. இல்லை சாய் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை 2 நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப பதனாயங்களா கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜனவரி 24 நம்பர் இதுடா. இது நல்லா இருக்குதுடா. நம்ம இங்க பாரு, இன்னைக்கு வந்து ஜனவரி செம்மையா இருக்குதுல்ல. இன்னைக்கு வந்து ஜனவரி 24 2024. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெட்னஸ்டே விழாக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. வெட்னஸ்டேக்கு வந்து லஞ்சுக்கு இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே விழாக்கு தான் பார்க்க போறீங்க. வெட்னஸ்டே வந்து லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்ன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கப்பில் வந்து நான் 4 போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 200 கிராம் அரிசி வந்து இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து முதல்ல டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றினா பரவாயில்ல. அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா வந்து சாதம் வேகும் போது டக்குன்னு உடைய ஆரம்பிக்கும். அதில் வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து அரிசியில் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம். டீ குடிக்கவும் வேறு கொஞ்சம் நேரம் ஆகும். அதில் தான் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டீ குடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து சீரக சம்பா எடுத்துருக்கிறேன் பிரியாணிக்காக. ஜனனி வந்து வேணான்னிட்டா காஃபி. அதில் வந்து எனக்கும் கௌசிக்கு மட்டும் டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உக்காந்து குடிச்சிட்டு வந்துடலாமா. டிவி பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து டீ குடிக்கிறதுல என்ன சுகம். நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க டீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கௌசிக்கு வந்து செம்மையாக இருக்கும். வயிறு ஏதாவது சரியில்லைன்னா அதை வந்து நம்ம வந்து டீ குடிக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருப்போம். மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 டீ கம்பல்சரியாக 3 டீ கண்டிப்பாக குடிப்போம். ஆனால் அதுக்கு மேலேயும்லாம் இல்லை. செமையாக அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நல்லா நம்ம பெட்ரோலில் ஏற்றிக்கிட்டு போனோம். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. அதில் வந்து நம்ம எனர்ஜி ஏற்றிக்கலாம். காலையில் டிஃபன் வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. இனிமே தான் வேலையே ஆரம்பிக்கிறோம். வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சிக்கனில் வந்து கார்லிக் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல ஸ்டெப் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து காரசாரமாகவும் செய்யலாம், மைல்டாகவும் செய்யலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் பண்ணலாம். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு, மீடியம் சைஸ் லெமன் ஒன்று புழிஞ்சிக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 10 புதினா இலை நல்லா வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்தாச்சு.
நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி எல்லாம் எடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி செய்கிற ரெசிபி வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம யம்மியாக இருக்கும். ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா. நம்ம இந்த ஐட்டம் வந்து நேற்றுக்கே செய்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்மளால் செய்யலை. வெங்காயம், பச்சை மிளகா, புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். நேற்றுக்கு நைட்டு 2 நாளாக வந்து கண்டிப்பாக வீடியோ வந்திருக்காது. 2 நாளாக வீடியோ போட முடியல என்னால். இன்றைக்கும் போடல, நேற்றுக்கும் போட முடியல. எதுவும் கண்டென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாய்க்கு வேறு ஒரு நல்ல கோல்டு வேறு. முன்னாடியே உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய வீக்னஸ் எதுன்னு. அவங்க பசங்களுக்கு நல்லா சுற்றிட்டு இருந்தாங்கன்னா என்ன வேணால் பண்ணுவேன். அவனுக்கு கோல்டு லைட்டாக வந்து ஃபீவர்னால் ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப அந்த கோல்டு மூக்கில் உழுவிட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அனலாக வேறு இருந்துச்சு. அதுக்கே வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை. சரி, அதிகமாக வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு தான் அனுப்பலை. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பிரியாணி வந்து நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிலே நிறைய டைப் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நான் போடுறேன் கண்டென்ட் எடுத்து. நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம ஸ்டைல் பிரியாணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். வேறு ஆம்பூர் நிறைய இது இருக்குது, நார்த் சைடுங்க அந்த மாதிரி இதெல்லாம் கூட. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்றைக்கும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தின்னுக்க வேண்டியது தான். சிக்கனே வந்து கொஞ்சம் நம்ம ரேராக தான் எடுக்கிறது. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். போன வீக்கெலாம் வந்து செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொங்கலுக்கு வந்தோமோ தவிர வந்து எங்களுக்கு க்ளீனிங் ஒர்க்கே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வேலை செஞ்சோம் இறங்கி. சின்னதுலேருந்து வாண்டிலேருந்து பெருசு வரையன்ற மாதிரி வந்து எல்லாருமே பூந்து விளையாடணும். இந்த ட்ரெஸ்ஸிங் ஐட்டங்கள்லாம் வந்து கல்யாணத்துலேருந்து அப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அப்புறமா வந்து போன வாரம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும்னு இறங்கியாச்சு. அழகாக க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாகிடுச்சு. அதாவது வந்து தனித்தனியாக செம்மையாக பிரித்து மேஞ்சாச்சு. மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் வரும். வீட்டில் வந்து பிரியாணி மசாலா இல்லை. கொஞ்சமாக கரம் மசாலாவும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வேறு கூட போடுவோம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து மட்டன் மசாலா தான், இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். பிரியாணி பவுட்ரு இல்லை. கௌசிப்பா வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதால் வந்து அவர் அனுப்ப முடியாது கடைக்கு. அதெல்லாம் வந்து இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டேன். கொஞ்சமாக தனியாத்தூள். அந்த மாதிரி வந்து போன வாரம்லாம் செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் பாவமாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நம்ம இது பண்ண முடியாது. அந்த 2 நாள் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மட்டும் கொஞ்சம் பசங்களை விட்டுட்டு என்னால் முடியல. திரும்ப வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு மேலே கார்டன்லாம் வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறுன்ற மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் பசங்களை இறக்கிட்டேன் வேறு வழி இல்லாமல். பிரியாணிக்கு உப்பு போட்டாச்சு. சிக்கன் வந்து நான் முன்னாடியே வேக வச்சுட்டேன் குக்கரில். எனக்கு அதிலே இது பண்ணால் வேகாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது.
வந்து சிக்கன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா தான் வெந்திருக்குது, சும்மா அந்த மசாலாலாம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மாமூலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹனி சிக்கன் ஒரு முறை செஞ்சோம், அதே மாதிரி தான் இது, கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வருது. அது வேணால் நம்ம வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து செம்மையாக விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாய்க்கு தான் வந்து கொஞ்சம் அது டேஸ்ட் பிடிக்கலன்னிட்டான். கௌசிக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை செஞ்சதுலேருந்து அப்பப்போ ஹனி சிக்கன் செய்யுமா ஹனி சிக்கன் செய்யுமான்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஜனனியும் சாப்பிட்டா, ஆனால் வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சது கௌசிக்கு தான். எப்போ சிக்கன் எடுத்தாலும் வந்து ஹனி சிக்கன் செய்யலாமா அப்படின்ட்டு இருப்பா. அந்தளவுக்கு வந்து செம்ம எம்மியாக வந்துச்சு அது. அதே மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து நல்லா வந்து திருப்பி விட்டு நல்லா நம்ம சில்லி சிக்கன் வேக வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கார்டனும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக க்ளீனிங் வேலையாகட்டும், செடிங்க எல்லாத்தையும் வச்சாச்சு. போன வாரம் வந்தப்போ வந்து அந்த பூத்தொட்டி கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அப்படியே வந்து பால்கனியில் ஹேங் பண்ணுற மாதிரி க்ரில்லில். அதுலேயே வந்து இங்கேயே வந்து செடியெலாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த வீடியோ என்னன்னா வந்து ஃபினிஷ் வந்து அங்கே வச்ச பிறக்கும் எடுக்கலை நான், அதெல்லாம் வந்து பெண்டிங் நிற்குது அந்த வீடியோ. இல்லைன்னா அதை இன்றைக்கி போட்டிருப்பேன். எப்படி வச்சுருக்குறோன்றது உங்களுக்கு காட்டினா தானே நல்லாயிருக்கும், அதால் வந்து அது கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்குது. நேற்றுக்கு நைட்டே வந்து நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை. சாயும் வந்து பயங்கர கோல்டு ஃபீவராக இருந்துச்சு, அவனும் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. அதெல்லாம் ஒரு டெத்து, அதெல்லாம் வந்து தான் ஆகணும். அதுக்காக வந்து காலையிலே வந்து போயிட்டு வந்தாச்சு. டெத்துன்னா வந்து இன்றைக்கி வந்து காரியம் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காரியம்தான். பொங்கல் டைமில் இறந்துருப்பாங்களாட்டிருக்குது. சரி, நல்ல நாளில் சொல்ல வேணான்னு சொல்லலை. அதுக்காக வந்து நம்ம காரியத்தன்னைக்காவது போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். நம்ம வந்து சில்லி சிக்கன் செஞ்சோம்னா கொஞ்சம் கலரு, இந்த மிளகா பொடி அதெல்லாம் போட்டால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக நம்ம சாப்பிட்ணுன்னு இருக்கும். இது பார்த்தா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, ஏதோ பச்சைக்கறியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெந்தாலுமே வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சிக்கனும் வந்து பொரிச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கார்லிக் வந்து இப்போ நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து சின்ன பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஆனியன். இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி, பச்சை மிளகா வந்து 1 போட்டிருக்கிறேன். இதை வந்து முதல்ல வந்து நம்ம எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கார்லிக் சிக்கன் வந்து நம்ம அப்படியே சுக்கா மாதிரி கார்லிக் சிக்கன் செய்கிறது வேறு. இது வந்து நம்ம வந்து மஞ்சூரியன் ஸ்டைலில் இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சிக்கன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் நம்ம பொரிச்சது.
அதுக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு வந்து பெரிய பூண்டே வந்து ஒரு 2 எடுத்து நான் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டுங்கிறது வந்து எந்த ஃப்ளேவருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து அதிகமாகவும் பிடிக்கும், கம்மியாகவும் பிடிக்கும். நம்ம வந்து எப்போவுமே வந்து கணக்கு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுங்க, அளவு போடுங்க, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரையும் சமையல் அதுதான். இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா இந்த பிரியாணிக்கு 2 ஸ்பூன் மிளகா பொடி போடுங்கன்னா நமக்கு வந்து காரம் கம்மியாகவும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ராவும் பிடிக்கும். நம்மளா வந்து பழக பழக கை பக்குவமாக வந்து வர்றது தான் உண்மையான சமையல் கலைன்னு சொல்லுவேன் நான். நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து சமைக்க தெரியாத பிகினர்ஸுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கலாம். இந்த அளவு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி சமைக்கலாம் அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கு வேணால் அது வேணால் செட் ஆகலாம். ஆனால் வந்து நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம சமைக்க சமைக்க வந்து அழகாக வந்து அதுவே தானாக பக்குவம் வந்துடும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக மிளகா பொடி. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாதா மிளகா பொடி போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக வந்து மஞ்சத்தூள். இப்போ வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு வந்து சிக்கனில் வந்து நம்ம ஒரு 3/4 உப்பு போட்டிருக்குறோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து போடுங்க. சோயா சாஸும் ஊற்றுறோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் 1 ஸ்பூன் போட்டு, இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சமாக, ஏன்னா வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வேகணும், மசாலாவும் வேகணும், அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கரைச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா டக்குன்னு திக்காகும். சாஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வைக்கலாம். அது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து செம்மையாக வந்து நம்ம எம்மியாக நம்மளோட கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்கணும். சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து அரைச்சாச்சு. ரசம் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லெமன் வந்து கடைசியாக வந்து புழிஞ்சிக்க போகிறோம். கறி ஊற வைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு லெமன் புழிஞ்சிருக்கிறோம். இதுக்கும் வந்து ஒரு லெமன் புழிஞ்சிட்டோம்னா சூப்பர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செம்மையாக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சிக்கன் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், மிளகு ரசம். இன்றைக்கி வந்து இதுதான் நம்மளோட ஸ்பெஷல். சாய் சாப்பிட்லாம் வாடா. ஜானு நீங்களும் வாங்க. என்னதான் பிரியாணி செஞ்சாலும் வந்து எனக்கு கௌசியப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்ணும் தான் இருக்குது. அவர் தான் சொன்னார் பிரியாணியா வேணாம் அப்படின்னு. அதில் தான் சரி இது வேலைக்கு ஆகுதுன்னா சாப்பாடு கொஞ்சம் ரசம் வச்சுட்டேன்னு, மீதி இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்டு நைட்டுக்கு வேணா கூட வச்சுக்கலான்றதுனால வந்து சாப்பாடு வச்சாச்சு. டேஸ்ட்லாம் எப்படின்னு டேஸ்ட் தான் தெரியல.
காரம் மட்டும்தான் தெரியுது. சாய்க்கு நல்லா வந்து கோல்டு, அதனால் வந்து டேஸ்ட்டே தெரியல வாய் அப்படின்ட்டு இருக்கிறான். காலையில் இட்லியும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். சப்புன்னு இருக்குதும்மா, நல்லாவே இல்லை, மாவு மாதிரியே இருக்குது இட்லி அப்படின்ட்டு இருக்கிறான். கரெக்டாக காரம் மட்டும்தான் தெரியுது எனக்கு. 65 அப்படியே மஞ்சூரியன் மாதிரி தான். அந்த பொரிச்சதும் தெரியுது, லைட்டாக அந்த ஜூஸியாக இருக்கிறதும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹனி சிக்கன் மாதிரி தான். அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், இது காரமாகுது. டெக்ஸ்சர் கூட செம்மையாக இருக்குது. வா, பிரியாணி அல்டிமேட்டு. பிரியாணி செம்மையாக இருக்குது. வாய் நல்லா இருக்கும்போது செஞ்சா நல்லா பரவாயில்ல. சளி பிடிச்சா சிக்கன் சாப்பிட்ணும் சார். பிரியாணிக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால வந்து கறி நல்லா சாஃப்டாக செம்மையாக வெந்துடும். ஏன்னா அதிலே போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ரைஸ் போட பிடிக்கிறது இல்லை. கொஞ்சம் விசில் விட்டுட்டோம்னா நிம்மதியாக இருக்கும், வெந்துடும்னு. இன்றைக்கி வந்து சாய்க்கு வந்து பயங்கர கோல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணியே போட்டாலும் டேஸ்ட்டு தெரியலன்னுட்டு இருக்கிறோம். அதுக்காக கொரோனா நீடாதீங்க, காரம் மட்டும் தெரியுதான், வேறு எதுவுமே தெரியலன்னுட்டு இருக்கிறான். இன்றைக்கி பாவம் ஸ்கூலுக்கு கன்ஃபார்மாக போக முடியாதான். ரொம்ப ஒரு மாதிரி நேற்றுக்கெல்லாம் ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். டிஷ்யூவாக அடித்து தள்ளுறான். ரூம் ஃபுல்லாக கொட்டி கிடைக்குது. இப்போ கூட எவ்வளோ நேரம் போயிட்டு 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 செஞ்சுட்டு வருவோம். அது தண்ணி மாதிரி அப்படியே ஊற்றிட்டே இருக்குது. ஈரம் நனைச்சிட்டு வந்தான்னா இன்னும் பயங்கரமாக தும்புறான். ஒரே ரகலை பண்ணிட்டு எரியுது டிஷ்யூ தேய்ச்சி தேய்ச்சி. சிந்தி எடுத்து எடுத்து மூக்கெல்லாம் எரியுதுன்னுட்டு இருக்கிற. அப்படி வேண்டியே போயிருக்குது மூக்கு. எதுவுமே கோல்டானது எதுவுமே சாப்பிடல. எதுக்கு கோல்டு ஆகுது என்ன பண்ணுதுன்னே தெரியல. சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ரொம்ப. கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் பொறுமையாக சாப்பிட்றோம். கரெக்டான காரம், ரொம்ப ரொம்ப காரமும் இல்லை. நான்வெஜ்ஜுக்கு எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இந்த கார்லிக் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதிலே வந்து நம்ம வந்து முன்னாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹனி சிக்கன் செஞ்சுருப்பேன். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்டா பொறுமையாக ரசித்து ருசித்து சாப்பிட்ணும். அதில் வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படா முடிக்க போகிறா அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக கோலுக்கு போயிடணும். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்ங்க.